பறவைகளின் உலகத்தின் அரசன் என அழைக்கப்படும் கழுகை பற்றி உங்களுக்கு தெரியும்? ஏன் இந்த கழுகு பறவைகளின் உலகத்தின் அரசன் என அழைக்கப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிருப்பீர்கள், மழை காலத்தில் ஏனைய பறவைகள் மழைக்கு பயந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி பறந்து செல்லும் போது இந்த கழுகு மழை என்பதை ஒரு சேலஞ்சாக எடுத்து மழையுடன் போராடி பறந்து மலை முகில்களுக்கு மேலே போய் தனது உணவு தேடும் பணியில் தனது முழு கவனத்தையும் செலுத்தி பார்த்து கொண்டிருக்கும். இன்று நாம் பார்க்க போவது இந்த கழுகுடைய அந்த எண்ணம் போன்ற ஒரு புத்தகத்தின் சம்மரி. மைண்ட்செட், த நியூ சைக்காலஜி ஆஃப் சக்சஸ். இந்த புத்தகத்தை கரோல் டிவெக் எனும் ஆத்தர் எழுதியிருக்கிறார். இந்த கரோல் டிவெக்கை பற்றி கூறுவோமேயானால், இவர் தற்காலிகமாக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியின் சைக்காலஜி பாடம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். அதே போன்று ஆரம்பத்தில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி போன்ற அமெரிக்காவின் பிரபல யூனிவர்சிட்டிகளின் சைக்காலஜி பாடம் கற்பித்த ஒரு ஆசிரியர். சரி, மைண்ட்செட் என்றால் என்ன? மைண்ட்செட் என்பது எங்களது எண்ணங்களும் நாங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த நம்பிக்கைகளையும் தான் மைண்ட்செட் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆத்தர் எங்களது மைண்ட்செட்டை மையமாக கொண்டு மனித இனத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். முதலாவது ஃபிக்ஸ் மைண்ட்செட் எனும் நிலையான ஒரு மைண்ட்செட்டை கொண்ட குழுவினர். இரண்டாவது growth மைண்ட்செட் எனும் வளர்ச்சி அடையக்கூடிய மனோபாவத்தை கொண்ட குழுவினர். ஃபிக்ஸ் மைண்ட்செட் இருப்பவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், தனது திறமை, தனது இன்டெலிஜென்ஸ், தனது எபிலிட்டிஸ், இயலுமை, இவை யாவும் பரம்பரையாக தமக்கு கிடைத்தவை என்றும் இவற்றை தங்களால் மாற்ற முடியாது என்றும் நினைப்பவர்கள். அதே போன்று இந்த ஃபிக்ஸ் மைண்ட்செட் இருப்பவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக வேலைகளை செய்பவர்கள். இவர்கள் ஃபெயிலியர், தோல்வியைக்கு சரியான பயம். தான் தோற்றால் தனது ரெப்யூட்டேஷனுக்கு என்ன நடக்கும், தன்னை பிற மனிதர்கள் என்னவென்று கூறுவார்கள் என்பது பற்றி இவர்களுக்கு சரியான பயம். இதனால் இவர்கள் புதிய விஷயங்களை செய்ய மாட்டார்கள், சவால்களுக்கு முகம் கொடுக்க மாட்டார்கள், கடினமான வேலைகளில் தங்களை ஈடுபடுத்தவும் மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படியே வேறுபட்டவர்கள் தான் இந்த growth மைண்ட்செட் உள்ளவர்கள். இவர்கள் நினைப்பார்கள், தங்களது அறிவு, தங்களது திறமை, அதே போன்று தங்களது இயலுமை, இவை யாவும் ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே தான். இவற்றை எஃபர்ட், முயற்சி,
ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, அதே போன்று கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்தல், இவை மூலம் தங்களது மிக உயர்ந்த மட்டத்துக்கு போக முடியும் என்று எண்ணுவார்கள். இவர்கள் தோல்வி என்பதை தங்களது வாழ்க்கை பயணத்தில் தங்களது வெற்றி பாதையின் ஒரு பகுதியாகவே கருதுவார்கள். தோல்வியில் இவர்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவார்கள். அதே நேரம் இவர்கள் தோல்வியை ஒரு வெற்றி பாதையின் பகுதியாக கருதுவதனால் புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுவார்கள், புதிய சவால்களுக்கு முகம் கொடுப்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க எதையும் செய்ய மாட்டார்கள், தங்களது வளர்ச்சியிலேயே நோக்கமாக கொண்டு வேலை செய்வார்கள். அந்த வேலையின் தொடர்ச்சியான வேலையின் பிரதிபலனாக இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஓத்தர் மனித வாழ்க்கையின் 4 கட்டங்களுக்காக இந்த மைண்ட் செட் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி கூறுகிறார். முதலாவது கல்வி, 2வது பிஸ்னஸ், 3வது குடும்ப வாழ்வு, 4வது விளையாட்டு. இந்த 4 அம்சங்களிலும் இந்த மைண்ட் செட் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை பற்றி இந்த ஓத்தர் கூறுகிறார். கல்வி எடுத்துக்கொண்டால் ஃபிக்ஸ் மைண்ட் செட் உடைய மாணவர்கள் நினைப்பார்களாம், தனது திறமை, தனது அறிவு இவை யாவும் பரம்பரையாக தனக்கு கிடைத்தவை. கணித பாடம் செய்யும் திறமை தனக்கு பரம்பரையாக வந்தது. சித்திரம் வரையும் ஆற்றல் தனக்கு பரம்பரையாக வந்தது. இது எந்த மாற்றமும் செய்ய முடியாது, நான் இருப்பது போலதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களாம். இதற்கு மாற்றமாக இந்த growth மைண்ட் செட் இருக்கும் பிள்ளைகள் நினைப்பார்களாம், நான் இன்று இருக்கும் நிலைமை, நான் இன்று கணித பாடத்தில் வெளிப்படுத்தும் திறமை, எனக்கு இன்று முடியுமான வரைதல் திறமை, இவை யாவும் ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. என்னால் எஃபர்ட் ஒன்றை போடுவதன் மூலம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவதன் மூலம், டெடிகேஷன் செய்வதன் மூலம், கன்சிஸ்டன்சி கண்டினியூஸா ஒரு பழக்கத்தை செய்வதன் மூலம் இவை யாவற்றையும் மாற்ற முடியும் என்று நினைப்பார்கள். அடுத்து பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டால் ஃபிக்ஸ் மைண்ட் செட் உடையவர்கள் நினைப்பார்கள், பிஸ்னஸ் செய்வது பரம்பரையான ஒரு திறமை என்று. இதை புதிதாக எங்களால் படித்து கொள்ள முடியாது என்று நினைப்பார்களாம். இவர்கள் புதிய விடயங்களை ட்ரை பண்ண மாட்டார்கள், புதிய சவால்களை எதிர்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தங்களது ரெப்யூட்டேஷனில் ஏதாவது பாதிப்பு வருமோ தோல்வியடைந்தால் என்று எண்ணுவார்கள். இவர்களது கம்பெனிக்கு இவர்களது கடைக்கு புதிய நபர்களை சேர்த்து கொள்ளும் போதும் ஸ்மார்ட்டான, டேலண்டான, திறமையானவர்களை மட்டுமே பார்ப்பார்களே ஒழிய அவர்களுக்கு வளர்ச்சி அடையும் மனோப்பான்மை, growth மைண்ட் செட் இருக்குதா என்பதை பற்றி இவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதற்கு அப்படியே வேறுபட்டவர்கள் தான் இந்த growth மைண்ட் செட் உடையவர்கள். இவர்கள் தோல்வியை தனது வாழ்க்கை பயணத்தின், தனது வெற்றி பாதையின் ஒரு பகுதியாகவே கருதுவார்கள். இவர்கள் ரிஸ்க் எடுப்பதற்கும் சேலஞ்ச் செய்வதற்கும் மிகவும் விருப்பமானவர்கள். இவர்கள் தோல்வியை பாடம் கற்றுத்தரும் ஒரு பகுதியாகத்தான் பார்ப்பார்கள். இதனால் இவர்கள் பல புதிய விடயங்களை ட்ரை பண்ணுவார்கள், பல புதிய சாதனைகளை பிஸ்னஸில் படைப்பார்கள்.
இவர்கள் இவர்களது நிறுவனத்திற்கு அல்லது இவர்களது கடைக்கு புதிய நபர்களை சேர்த்து கொள்ளும் போது அவர்கள் growth மைண்ட்செட்டில் இருப்பவர்களா என்பதை கட்டாயமாக பார்ப்பார்கள். ஏனென்றால் நிலைமைகள் எவ்வாறு மாறினாலும் இந்த growth மைண்ட்செட் இருப்பவர்கள் அந்த நிலைமைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தங்களது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள். அடுத்து விளையாட்டு. இந்த விளையாட்டிலும் ஃபிக்ஸ் மைண்ட்செட் இருப்பவர்கள், growth மைண்ட்செட் இருப்பவர்கள், இந்த 2 பிரிவினர்களும் இருக்கிறார்கள். ஃபிக்ஸ் மைண்ட்செட் இருப்பவர்கள் நினைப்பார்கள், ஒரு விளையாட்டு விளையாடுவதற்கு இயற்கையாகவே தனது உடல் கட்டமைப்புகள் இருந்தால் மட்டுமே முடியும் என்று நினைப்பார்கள். இயற்கையான திறமை இருந்தால்தான் இந்த விளையாட்டை என்னால் விளையாட முடியும் என்று நினைப்பார்கள். இவர்கள் தோல்விக்கு பல காரணங்கள் கூறுவார்கள். ஒரு நாளும் தோல்வி தனது வேலையினால் ஆனது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் growth மைண்ட்செட் இருப்பவர்கள் விளையாடும் போது இயற்கையாக வந்த திறமைகள் மட்டுமல்ல, கடின உழைப்பு, முயற்சி செய்தல், தொடர்ச்சியாக பிராக்டிஸ் பண்ணுதல் மூலம் தன்னால் வேண்டிய ஒரு விளையாட்டை விளையாட முடியும் என்று நினைப்பவர்கள். இவர்கள் நினைப்பார்கள், தொடர்ச்சியான பயிற்சி மூலம் எந்த ஒரு விளையாட்டையும் தன்னால் லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும் என்று. இவர்கள் தோல்விக்கு காரணம் தானேதான் என்று பொறுப்பேற்பார்கள். அந்த தோல்வியை ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி செல்வார்கள். அடுத்து இந்த author சொல்றாங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி. ரிலேஷன்ஷிப்ல ஃபிக்ஸ் மைண்ட்செட் இருக்கிறவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா, நான் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் முயற்சி செய்து ஒரு பார்ட்னரை தேடி இருக்கிறேன், இதனால் எனது வாழ்க்கையில் இனிமேல் எந்தவித எஃபர்ட்டையும் போடாம வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும்னு நினைப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க நினைப்பாங்க, இந்த பார்ட்னர் எனக்காக படைக்கப்பட்டவர் இல்லை போல என்று நினைப்பாங்க. இந்த ஃபிக்ஸ் மைண்ட்செட் இருக்கிறவங்க நினைப்பாங்க, தன் மனதில் நினைப்பதை தனது பார்ட்னர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி புரியாவிட்டா நாங்க மேட் ஃபார் ஈச் அதர் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த growth மைண்ட்செட் இருப்பவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா, நான் ஒரு வாழ்க்கை துணையை தேட எவ்வளவு எஃபர்ட் போட்டோனோ அதே மாதிரி எஃபர்ட்டை தனது வாழ்க்கை முடியும் மட்டும் போட வேண்டும், அப்பதான் தனது வாழ்க்கை அழகானதாக அமையும் என்று நினைப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏதும் வந்தா, வாழ்க்கைண்டா பிரச்சனை வரத்தான் செய்யும், இதை நாங்க அமைதியாக பேசி அழகான முறையில பேசி இதற்கான சொல்யூஷனை தேடுவதன் மூலம் எங்களோட உறவு மேலும் வலுப்பெறும் என்று நினைப்பாங்க. இந்த growth மைண்ட்செட் இருப்பவங்க நினைப்பாங்க, தன் மனதில் நினைப்பதை தனது பார்ட்னர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நியதி இல்லை, தான் மனதில் நினைப்பதை அழகான முறையில தொடர்பு கொண்டு தனது பார்ட்னருக்கு அறிய தருவாங்க. அப்ப இந்த மைண்ட்செட் எங்களுக்கு எங்கிருந்து வருது? ஒருத்தர் சொல்றாரு, இந்த மைண்ட்செட் என்று சொல்றது சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு உருவாகுவது. இந்த மைண்ட்செட்டை உருவாக்குவதில் எங்களது பெற்றோர்கள், எங்களது ஆசிரியர்கள், எங்களது பயிற்றுவிப்பாளர்கள் இவர்கள் பெரும் பங்கு ஆற்றக்கூடியவர்கள். எங்களது பெற்றோர்கள் எங்களை பாராட்டும் போது எங்களது பரம்பரையாக வந்த திறமைகளை பாராட்டாமல்
எங்களது முயற்சியை, எங்களது கடின உழைப்பை, அதே போன்று எங்களது அர்ப்பணிப்புகளை, நாங்கள் தொடர்ந்து வேலை செய்வதை, இந்த விஷயங்களை பாராட்டினால் அந்த பிள்ளைக்கு growth மைண்ட் செட் வரும் என்று இந்த ஒருத்தர் சொல்றார். அதே நேரம் ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் பிள்ளைகளோட இயற்கையாக வந்த திறமைகளை பாராட்டாமல், பிள்ளைகளை எக்ஸாம்ல கூட மார்க்ஸ் எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தாமல், அவர்களின் அந்த கடின உழைப்பு, அவர்களின் முயற்சி, அவர்களின் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ற அந்த ஆர்வம், ஆற்றல், தொடர்ச்சியாக வேலை செய்யும் பழக்கம், இந்த இவற்றை பாராட்டினால், புதிய விடயங்களை படிக்கும் ஆர்வத்தை பாராட்டினால் இவர்களுக்கு growth மைண்ட் செட் வரும் என்று இந்த ஒருத்தர் சொல்றார். அதே நேரம் பயிற்றுவிப்பாளர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இயற்கையாக மனிதர்களுக்குள்ள அந்த திறமைகளை, உடல் அமைப்பை பாராட்டாமல், தொடர்ச்சியாக பயிற்சி செய்வது, கடின உழைப்பு, முயற்சி, இந்த விடயங்களை பாராட்டினால் சிறுபராயத்திலே அவர்களுக்கு growth மைண்ட் செட் வரும் என்று இந்த ஒருத்தர் வாதிட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரையிலும், அப்ப நான் இப்ப ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல இருந்தா எனக்கு growth மைண்ட் செட்டுக்கு மாறிக்கொள்ளவான்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இதுக்கும் இந்த ஒருத்தர் ஒரு பதில தாராரு. ஆம், நிச்சயமாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரே இரவுல உங்களால மாற்ற முடியாது. இது ஒரு தொடர் ஜேர்னி உண்டு. கட்டம் கட்டமாகத்தான் நீங்க ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு மாற வேண்டும் என்று இந்த ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு முதல் படியாக நீங்க என்ன விஷயத்துல growth மைண்ட் செட்ல இருக்கீங்க, என்ன விஷயத்துல ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சிலர் ஸ்போர்ட்ல growth மைண்ட் செட்ல இருக்கலாம், எஜுகேஷன்ல ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல இருக்கலாம். அது ஆளுக்கால் வேறுபடும். இதை நாங்க உணர்ந்து அந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட்டை growth மைண்ட் செட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மெதுவா வேலை செய்யணும், உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி இந்த ஒருத்தர் சொல்றார். அப்படி மாற்றினால் மட்டும் போதாது, அந்த மாற்றம் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்றும் இந்த ஒருத்தர் சொல்றார். அப்ப உங்களுக்கே விளங்கியிருக்கும் இந்த growth மைண்ட் செட் தான் சிறந்தது என்று. ஆகவே அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம். தேங்க்யூ.